மேட்டுக்குப்பம் சித்திவளாக குடிசையில் வள்ளலார் அடிக்கடி பிரம்மதண்டிகா யோகம் செய்வது வழக்கம். பிரம்மதண்டிகா யோகம் என்பது வள்ளலாரை சுற்றி இரு பக்கமும் இரும்பாலான பெரிய சட்டியில் சீமை கரிகளை கொட்டி எரிய வைத்து அதன் நடுவில் வள்ளலார் அமர்ந்து தியானம் செய்வார். அவ்வாறு செய்யும் ஒரு நாளில் சன்மார்க்க சீடர்கள் ஒருவர் உள்ளே வர அவரது கால்பட்டு இரும்பு சட்டியில் உள்ள நெருப்பு துண்டுகள் அச்சீடர் மீதும் வள்ளலார் மீதும் விழுந்தது. சீடருக்கு நெருப்பு பட்ட இடமெல்லாம் புண்ணாகியது. ஆனால் வள்ளலாருக்கு ஒரு சிறிய காயமும் ஏற்படவில்லை. மற்றொரு நாள் சுத்த தேகம் பெற்றவர் கரத்தில் பஞ்சலோகங்களை வைத்தால் அவை உருகிவிடுமா என ஒரு சித்தர் ஒருவர் கேட்க, வள்ளலார் ஒரு வெள்ளித்துண்டை எடுத்து தன் கையிலே வைத்து அழுத்த அத்துண்டு நீர் போல உருகி ஓடியது. சென்னையில் இருந்து வரவழைக்கப்பட்ட மாசிலாமணி என்கிற புகைப்படக்காரர் வள்ளல் பெருமான 8 முறை படம் எடுத்தும் புகைப்படம் விழவில்லை. வெறும் வெள்ளை வேட்டி மாத்திரமே விழுந்ததை கண்டு எல்லோரும் வியப்படைந்தனர். இந்த சம்பவங்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் சுத்த தேகம் பெற்றவர் என்பதை உறுதிப்படுத்தும் சான்று.